ஆன்மாவின் மரணம். வணக்கம். இன்று நாம் பேசப்போவது காதலை பற்றி அல்ல, காதலின் பெயரால் நடக்கும் ஆன்ம துரோகத்தை பற்றி. ஒரு கூரையின் கீழ் தன் வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணித்த ஒரு துணையை வைத்துக்கொண்டு நள்ளிரவில் யாருக்கோ குறுஞ்செய்தி அனுப்புவதும் அடுத்தவரின் துணை மீது ஆசைப்படுவதும் இன்று பலருக்கு தனிப்பட்ட சுதந்திரம், பர்சனல் ஃப்ரீடம் என்ற நாகரிக போர்வையாக மாறிவிட்டது. ஆனால் சிவவாக்கியர் போன்ற ஞானிகள் இதை வெறும் உடல் சார்ந்த தப்பாக பார்க்கவில்லை. இதை ஆன்மாவின் தற்கொலை என்கிறார்கள். நீ யாரை ஏமாற்றுகிறாய்? உன் துணையையா? இல்லை, உன்னை நம்பி தாலி கட்டியவரையோ அல்லது உன்னை நம்பி வந்தவளையோ ஏமாற்றுவதாக நீ நினைத்தால் அதைவிட முட்டாள்தனம் ஏதுமில்லை. நீ ஏமாற்றுவது உனக்குள் இருக்கும் ஆன்மாவை, உன்னை படைத்த இறைவனை. இறைவன் கையில் ஆயுதத்தோடு வரமாட்டான். நீ செய்யும் துரோகமே ஒரு நாள் உனக்கு யமனாக மாறும். கணவனுடன் அல்லது மனைவியுடன் வாழ்ந்து கொண்டே இன்னொருத்தரோடு பேசும் அந்த தற்காலிக ஷாட்டிங் இன்பம் ஒரு விஷம் தடவிய இனிப்பு போன்றது. தின்னும் போது இனிக்கும், ஆனால் அது உன்னுடைய நிம்மதி, உன்னுடைய கௌரவம், உன்னுடைய பரம்பரைக்கான தர்மம் என எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிடும். மனிதனுக்கும் மிருகத்திற்கும் என்ன வித்தியாசம்? கண்ணில் கண்டதன் மீதெல்லாம் ஆசைப்படுவது மிருக குணம். தன் துணையோடு திருப்தி அடைந்து சுய கட்டுப்பாட்டோடு செல்ஃப் கண்ட்ரோல் வாழ்வது மனித குணம். உனக்கு உன் துணையை பிடிக்கவில்லையா? நேர்மையாக முகத்திற்கு நேராக சொல்லிவிட்டு அந்த பந்தத்திலிருந்து வெளியேறிவிடு. அது தர்மம். அதை விடுத்து ஒருவருக்கு துரோகம் செய்து கொண்டே இன்னொருவரிடம் பரிசுத்தம் பேசுவது அசிங்கமானது. நினைவில் கொள், காமத்தின் கண்கள் குருடானவை. அது உன்னை தர்மத்தின் பாதையிலிருந்து விலக்கி ஒரு நாள் மிகப்பெரிய அவமான குழிக்குள் தள்ளிவிடும். உன் துணையின் கண்ணீருக்கு முன்னால் நீ செய்யும் எந்த வழிபாடும், எந்த சிவபுண்ணியமும் உன்னை காப்பாற்றாது. மனதை வென்றவனே வீரன். தன் தர்மத்தை காத்தவளுக்கே சிவனின் அருள் கிட்டும். இனியாகிலும் திருந்துங்கள், தர்மத்தின் வழியில் வாழுங்கள்.